ஹலோ ஆல், வெல்கம் டு மைண்ட் ஃபார் மேத் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் MBA 2024 சிலபஸ் செக்ஷன் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் செகண்ட் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டான்செட் MBA 2024 காமன் சிலபஸோட இன்ஃபர்மேஷன் என்னென்ன சொல்லணுமோ அதை நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். டோட்டலி 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் டான்செட் MBAவில். அண்ட் தென் ஒவ்வொரு செக்ஷனுமே டோட்டல் மார்க்ஸ் 100 மார்க்ஸ் ஃபார் 100 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயுமே 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஓவரால் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours. அதில் செக்ஷனல் டைமிங் கிடையாது, லைக் காம்போசிட் டைமிங். நீங்கள் எந்த செக்ஷன் வேணால் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் கட் ஆஃப் மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் செக்ஷனல் கட் ஆஃப்லாம் கிடையாது, ஓவரால் மார்க் வச்சு தான் சொல்லுவாங்க. ராஸ்கோ பர்சன்டைல் ஸ்கோர் அப்படின்றது 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம அப்ராக்சிமேட்டாக ராஸ்கோரில் ஒரு 50+ வாங்கினோன்னா கண்டிப்பாக ஓவரால் பார்க்குறப்போ பர்சன்டைல் ஸ்கோர் ஒரு 90+, 95+ கிடைக்கும். இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்குது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கொஷின் பேப்பர், ஓகேவா? கொஷின் பேப்பர் எப்படி ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கான்றதை பொறுத்தும், எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்றதை பொறுத்தும் தான் பர்சன்டைல் ஸ்கோர் கால்குலேட் பண்ண முடியும். அது கான்ஸ்டண்ட்டான கால்குலேஷன் கிடையாது, ஓகே? ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு செக்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே எந்த எக்ஸாமுக்கு முன்னாடியுமே ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி சிலபஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு, ஓகேவா? ஸோ அதே தான் நம்ம சேனலில் பண்ணிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அண்ட் தென் சிலபஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் 5 செக்ஷனுக்குமே தனித்தனியாக வீடியோ போடலான்றதை பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்கலாம். ஸோ அமாங் திஸ் 5 செக்ஷன் எப்பயுமே லாஸ்ட்டாக அட்டன் பண்ணக்கூடிய செக்ஷன் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். நான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா, இங்கிலீஷ் இப்போ 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா? இந்த எக்ஸாமில் மேத்தமெட்டிக்கல், தட் இஸ் நியூமரிக்கல், அண்ட் தென் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஓகேவா? இது 2ல் யார் எந்த டாப்பிக்கில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்களோ, லைக் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் கிராமர், அண்ட் தென் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் உங்களுக்கு ஈஸியாக வரும். அண்ட் தென் நம்பர்ஸில் லைக் நியூமரிக்கல் எபிலிட்டியில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம பார்க்குறப்போ அவங்கவுங்க எந்தெந்த சப்ஜெக்டில் கிளியராக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றத ஜென்ரலாக சொல்லுவோம். பட் இன் சம் கேஸ் இங்கிலீஷில் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை லாஸ்ட்டாக தான் நம்ம எடுக்கணும், பிகாஸ் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் இது எப்பயுமே லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 1/2 hour, ஃபஸ்ட்டு 1.5 hours மீதி எல்லா செக்ஷனும் முடிச்சுட்டு லாஸ்ட் 1/2 hour ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படின்றத நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலி 20 மார்க்ஸாக இந்த செக்ஷனுக்கு. இந்த 20 மார்க்ஸை எப்படி வேணால் கேட்கலாம். லைக் ஒரு 4 பேசேஜ் கொடுத்துருக்கலாம். இப்போ ஒரே பேசேஜில் 20 கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் கிடையாது. பட் 2 பேசேஜ் கொடுத்து 2 பெரிய பேசேஜ், இந்த பேசேஜே பார்த்தீங்கன்னா 2 pagesக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பேசேஜாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பேசேஜுக்கு கீழே 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லையா 3 பேசேஜ், ஓகே? இல்லைனா 4 பேசேஜ். மேக்ஸிமம் காமனாக எப்படி இருக்கும்னா ஒரு 4 பேசேஜ் கொடுத்து ஒவ்வொன்றிலையுமே 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே ஒரு கொஞ்சம் டிப்ஸ் தான் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் இந்த செக்ஷனையே நான் லாஸ்ட்டாக தான் உங்களை சூஸ் பண்ண சொன்னேன், கரெக்டாக? ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இந்த செக்ஷனை எடுக்கிறப்போ ஒரு 1/2 hour இருந்தாலுமே ஒரு கொஸ்டினே 2 pagesக்கு இருந்தால் அந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கே அந்த டைம் சரியாக போய்டும், இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப டைம் எல்லாமே மற்ற செக்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதை எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் பேசேஜ் படிக்க முடியல அப்படின்ற டைமிங்கில் என்ன பண்ணலான்னா கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. அந்த கொஸ்டின்ஸில் ஏதோ ஒரு வேர்ட் கொடுத்து இதுக்கான சிமிலர் வேர்டு என்ன, லைக் சினானிம்ஸ் என்ன, இந்த வேர்டு இந்த பேசேஜில் இருக்கும், இல்லையா? அந்த இடத்துல வேறு எந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணலான்ற மாதிரி கேட்டிருந்தா அது ஜென்ரலாக நீங்கள் அந்த பேசேஜை படிக்கணுன்றது கூட கிடையாது. ஜென்ரலாக அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸில் ஒவ்வொரு பேசேஜுக்கு கீழே ஒவ்வொரு கொஷின் இந்த மாதிரி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் தென்
அப்படியும் இல்லைனா வேறு எப்படி அப்ரோச் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பேசேஜ் 4 பேசேஜ் கொடுத்துருந்தாலுமே எல்லா பேசேஜோட லென்த்தும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேசேஜ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும், பட் அது கீழே 5 கொஷின்ஸ் தான் இருக்கும். சில பேசேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அது கீழே 10 கொஷின்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஷின் பேப்பர். ஓகேவா, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பவே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பேசேஜ் படித்தோன்னா நமக்கு இது வந்து புரியும். லைக் இந்த கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேசேஜை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் பெட்டர் டு சூஸ் ஸ்மால் பேசேஜ் ஃபஸ்ட். ஓகேவா, ஸ்மால் பேசேஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை அப்படின்னா சிலருக்கு வந்து சில டாப்பிக்கில் ஃபெமிலியராகவே இருக்க மாட்டீங்க. ஓகேவா, லைக் ஹிஸ்டாரிக் டாபிக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை பற்றின நாலேஜே இருக்காது. பேசேஜ் எல்லாமே லைட்டாக படித்து பாருங்கள். ரொம்ப டெப்த்தாக எல்லா லைனும் படிக்காமல் ஸ்டார்டிங் ஒரு 3-4 லைன்ஸ் படித்து பார்க்குறப்பவே ஓகே இதில் இதை பற்றி சொல்ல வந்திருக்காங்க, லைக் ஒரு ஃபுட் ஸ்கேசிட்டியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி சொல்ல வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு சின்ன கெஸ் உங்களால் பண்ண முடியும் ஒரு 3 to 4 லைன்ஸ் படித்தாலே. அப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு இது என்ன கண்டென்ட்னே தெரில, ஏதோ போயிட்டுருக்கு, இங்கிலீஷே சுத்தமாக புரியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேசேஜ் அப்போவே விட்டுட்டு அடுத்த பேசேஜுக்கு வந்துடுங்க. எந்த பேசேஜில் இருக்க வேர்ட்ஸோட மீனிங்ஸ் அதோட கண்டென்ட் புரியுதோ, ஒழுங்காக புரியுதோ அந்த இது படிச்சிங்கன்னா சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியாத டேர்ம்ஸ் அங்கே இருந்தாலும் வொக்காபுலரி எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏதோ ஒரு டேர்ம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிகிறப்போ அதுக்கான ஃப்ளோவில் உங்களால் மீனிங் ஈஸியாக சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நான் எப்படி பேசேஜ் சூஸ் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மாதிரி இருக்க கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி அது மூலிமா ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஸ்மால் பேசேஜ். ஓகேவா, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நான் சொன்னது எப்படி ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எதை நீங்கள் சுத்தமாக மைண்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் இந்த பேசேஜுக்கு ஏற்ற சூட்டபிள் டைட்டில் என்ன அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அந்த டைட்டில் வந்துட்டு இப்போ ஆத்தர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிட முடியும். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் கொஷின்ஸ் தான். பட் டைட்டில் சூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 ஆப்ஷனுமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அங்கே ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஆப்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே. ஆர்எல்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சிமிலர் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அப்படின்றப்போ சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பிகாஸ் டான்செட் எக்ஸாமில் நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஃபுல் பேசேஜே படிச்சிருந்தாலுமே அந்த டைட்டிலுன்னு வரப்போ 100% உங்களுக்கு ஷியாரிட்டி இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இல்லை அந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாதனால நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, அதை லெஃப்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் எப்படி கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் எப்படி பண்ணக்கூடாது, எந்தெந்த மாதிரி கொஷின்ஸை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் மற்றபடி பெரிய ட்ரிக்ஸ் வேறு எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. Okay, that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.